தேக்கோ சிங்காரம், நிம்பில் பையனுக்கும் முதலாளி பொண்ணுக்கும் லவ்னு சொல்லி நம்மள்கிட்டே ரீல் விட்டு, ஆனா இப்போ வேற மாப்பிளே வந்திருக்கான். நம்ம கொடுத்த 25,000 ரூபாய் என்ன ஆகுறதோ? திருப்பதி உண்டியல்ல போட்டதான் நினைச்சுக்க, வேற என்ன பண்றது? அரே, இந்த ஜோக் நம்ம கையில வேண்டாம். சேட் படா சீரியஸா பேசுறான். யோ, ஏன் சீரியஸ் உனக்கு புரிய மாட்டேங்குது? முதலாளிக்கு 30 லட்சம் ரூபாய் சொத்து சேரும், அது மிஸ் ஆயிருச்சேன்னு 2 நாளா ஜுரம் வந்து நான் படுத்து கிடக்குறேன். ஆப்ஷன் 25,000, இதுக்கு போய் புலம்புறைய எந்திரிச்சு போயா. அரே, சேட் இன்னும் 1 வாரம் டைம் தரான். பணம் தரலே நிம்பில் கைகால் இடம் மாறும். பி கேர்ஃபுல். பிள்ளைய பெற்றா கண்ணீரு, பெண்ணைய பெற்றா இளநீரு. பிள்ளைய பெற்றா கண்ணீரு, பெற்றவன் மனமே பிச்சம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா. தேக்கோ சிங்காரம், நம்பில்கி பணம் 25,000 ரூபாய், நிம்பில்கி சாமான்க்கு 5,000 ரூபாய் குறைக்கிறான். இன்னும் 10,000 பாக்கி. 10 நாள் டைம் கொடுத்து சேட் மறுபடியும் வர்றான். ஓகே? आवरे, अरे मैं बोलता हूँ आवरे. देखो, राधा राम से कड़न कुड़ता दायु दाचन पाखड़ा निले. சொன்னா கலியாயோ, என்ன இப்படி கேவலப்படுத்தாதையா? என் தாத்தாவை பத்தி உனக்கு தெரியாது, ராஜபரம்பரையா சேர்ந்தவர். ஒரு காலத்துல ஊர்வலமா போன குடும்பம், என்ன இப்படி கேவலப்படுத்தாதே. இது கூட ஊர்வலம் தான். ஆவோ, வேணாயோ. உமையா கொன்றுமா உன்னை? உமையா எந்திரிச்சு ஓடிரு, வெட்டி புடுங்க வெட்டி. ஐயோ சேட்டு, சொன்னா கேளையா? ஊமையெல்லாம் எனக்கு ஐயோ, என் பொண்ணு வராயா? இந்த நிலையில பார்த்தா உத்தரவு விட்டுருவாயா? அவ வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் வந்துடுறேன். என்ன நம்பியாயோ? உன் காலம் வேணும்னாலும் பிடிக்கிறேன். அப்பா, அண்ணன் ராதம்மாவும் காரை சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஆனா அவங்க எதுக்காவது சிரிச்சிருப்பாங்க. விடமா, என் நிலைமை உனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ இல்லப்பா, எப்பவுமே ராதம்மா பின்னாடி தானே உட்காந்துட்டு வருவாங்க. இன்னைக்கு முன்னாடியே அண்ணன் பக்கத்துல ஒட்டி உட்காந்துட்டு வருது. பாரு பாரு, முன்னாடி இருந்தா இறங்குறாங்க. யோசிக்கிட்டு அவங்க 2 பேரும் ஜோடியா இறங்கி வர தோரணையை பார்த்தா எனக்கு ஏதோ நல்ல நேரம் வந்துட்டு போல இருக்கியா? அந்த கைத்த மறைச்சு வையா, நல்ல நேரத்துல அவசரம் குணம் பிடிச்ச மாதிரி. ராதா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கு. வீட்டுக்குள்ள நட. ஆமா, முக்கியமான விஷயம் எல்லாம் இங்க நின்று பேசப்படாது, வீட்டுக்குள்ள போய் தான் பேசணும். கூட்டிட்டு போமா. வாங்க வாங்க. சேட்டு, முக்கியமான விஷயம் பேசணும், நீ அப்புறமே வா. நை, சேட்டு லாஸ்ட் டைம் மாதிரி ஏமாற மாட்டான். சேட்டு வாசலே நிக்கிறான், விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றான், அப்புறமா போறான். வாசலோட நிக்கணும், வீட்டுக்குள்ள வரப்படாது. அச்சா, என்னமா நின்றுட்டு இருக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல. என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, சொல்றா. சொல்லு ராதா. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு, நீங்க சொல்லுங்க. உன் வாயால சொன்னா அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொல்லு. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஆளாளுக்கு நீ சொல்லு, நான் சொல்லு, நான் வேற நிலப்படாம இருக்கிறேன். வெளியில சேட்டு வேற நின்றுட்டு இருக்கிறான். சீக்கிரமா சொல்லுங்க. சொல்லுமா, சொல்றா. சொல்லுமா, சொல்றாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்னப்பா ஆச்சு? முக்கியமான நேரத்துல போய் தொலைஞ்சிடாதப்பா. ஆமாப்பா, முதல்ல அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல ஏதாவது பண்ணிடாதப்பா. நான் முதல்ல உங்களை மாமான்னு கூப்பிட்டேன், இந்த நேரத்துல எப்படி ஆகணும்? பயப்படாதம்மா, சின்ன நெஞ்சு வலி, அவ்வளவுதான். இப்பதான் எனக்கு ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியும். இந்த நேரத்துல என் உத்தரவு விட மாட்டேன். மருமகளை ஒரு கண்டத்துல நான் தப்பிச்சுட்டேன், இன்னொரு கண்டத்துல தப்பிப்பனா? கண்டமா? என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? உனக்கு ஒண்ணும் புரியாதம்மா. மருமக சம்மதிச்சுட்டா, ஆனா அவங்க அப்ப வேட்ட துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டாரு. பயப்படாதீங்க, என் மனசுப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கலான்னு எங்க அப்பா எனக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. நான் இப்பவே மெட்ராஸ் போய் எங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி அவரை நாளைக்கு இங்க கூட்டு வரேன். ஏமா போனா வருவியா? என்னப்பா நீ இந்த நேரத்துல அவசரம் மாதிரி பேசிட்டு? சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல எந்த அப்பனா இருந்தாலும் பொண்ணை கைய கால கட்டி வீட்டோட வச்சுக்குவாங்க. கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சுன்னா எப்படாடே? அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க. நிச்சயமா நாளைக்கோ நாளன்னைக்கோ எங்க அப்பாவோட வரேன். சரிம்மா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆமாமா, கிளம்புங்க. அப்பா, நான் போய் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமா? ஆமாமா, அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு பண்றது? புறப்படுங்க.
நான் போய் ராதா ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஏய் காரை கவனமா ஓட்டு, கரெக்டான ரயில ஏத்தி விட்டுட்டு வா. சரி. காரமடையா, என் மருமக திரும்பி வரும்போது நல்ல செய்தியோட வரணுமப்பா. நமஸ்தே ஜி. என்னையா நமஸ்தே ஜி? நீ கழுத்துல கயிறு போட்டவன்ல, அப்புறம் என்ன நமஸ்தே? நம்ம தப்பு பண்ணிட்டான் ஜி, தப்பு. இந்த அமுக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. வட்டி எவ்வளவு முதல் எவ்வளவுன்னு சொல்லு, நாளைக்கு என் மருமக வந்தவனா நான் உனக்கு செட்டில் பண்றேன். ஜி சேட்டு கொண்டு இப்ப அர்ஜென்ட்லி நிம்பல் 6 மாசம் கழிச்சு நம்மளுக்கு பணம் கொடுக்குறான். நிஜமா தான் சொல்றியா? हाँ जी. இடையில ஒண்ணும் சொல்ல பண்ண மாட்டேன். नहीं जी. அப்ப கிளம்பு. जी. தும் ஜாவோன்னு சொல்றேன். जी சேட்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? நம்மளுக்கு கடன்காரன்லாம் ஊரை விட்டு ஓடிட்டான். சேட்டுக்கு பிசினஸ்ல ரொம்ப கஷ்டம். நிந்தில் ஒரு 50,000 கொடுத்தால் நம்ம 6 மாசத்துல நம்மளுக்கு வட்டியோட பணத்தை திருப்பி தரான் ஜி. 50,000. हाँ जी. டேய் ஒன்னதாண்டா, நாளைக்கு ஈவினிங் வா. ஐ வில் திங்க் ஃபார் யூ.